தொடர்ச்சியாக எங்கள் நாட்டுக்குள்ளே பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தினதும் பெரிய அளவிலான அதிர்ச்சிகரமான நிறைய தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்கிற ஒரு முக்கிய நபரினுடைய வழக்கு பிள்ளையானோடு சொல்லப்படுற சிவனேசுந்தர சந்திரகாந்தன் அவருடைய வழக்கு தொடர்பாக இன்றைக்கும் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு சில முக்கியமான அதிர்ச்சிகரமான விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவ்வளவு நாளாக ஒரு பேசப்பட்ட விடயமா உறுதிப்படுத்தப்படாமல் பேசப்பட்ட விடயமாக சொல்லப்பட்டது 2019ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ள நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல். அந்த தாக்குதல் நடக்கும்போது சிறையில் இருந்த பிள்ளையானுக்கு அந்த தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு என்று சொல்லி பேசப்பட்டது. அந்த விடயம் இன்றைக்கு அமைச்சரால் அவருக்கு நல்லாவே தெரியும் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட இதுக்கான ஆவணங்கள் எங்கள்கிட்ட இருக்கின்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்கள், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பிரதானமான ஒரு வாக்குமூலம் வழங்கி கொண்டிருக்கிற நபராக சொல்லப்படுற அசாத் மௌலானா அவரை இலங்கைக்குள்ளே வரவழைச்சு அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட போகிறதாகவும் ஒரு சில இந்த மாதிரி முக்கியமான விடயங்களை இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக என்னென்ன பார்க்க போகிறோம். நிறைய திசை திருப்பக்கூடிய செயல்பாடுகளும் இந்த வழக்குகளில் இடம்பெற்றிருக்குது. நிறைய கொலைகள் கடத்தல் சம்பவங்களும் இவருடைய விசாரணைக்கு பின்னால் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது. இதைத்தான் இந்த வீடியோவில் தெளிவாக முழுமையாக விளக்கமாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் உண்டா முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதனோட பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துக்கணும் சொன்னால் தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் நான் ப்ரிஃபரும் எங்கள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மாதிரி வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க. இன்றைய நாள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி பாராளுமன்ற அமர்வில் ஏற்கனவே சர்ச்சையாக போய்கொண்டிருந்த இந்த 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் நிறைய முக்கியமான விடயங்கள் இன்றைய நாளில் பகிரப்பட்டிருக்குது. அதில் முதலாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இலங்கைக்குள்ளே நடத்தப்படும் போது அந்த நேரத்தில் மட்டக்களப்பு சிறையில் இருந்த பிள்ளையானோடு சொல்லப்படுற சிவனேசுந்தர சந்திரகாந்தன் இப்போ அவர் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய விசாரணையில் இருக்கிறார். அவர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக முழுமையாக நன்றாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட போதுன்றதை தெரிஞ்சு வச்சிருந்தார்னு சொல்லி ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஏற்கனவே இவர் இந்த அரசாங்கத்தால் இந்த விடயம் சொல்லப்படுறதுக்கு முதல் தொடர்ச்சியாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது பரவலாக பேசப்பட்ட விடயம். இந்த பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் இடையில ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. இவர்கள்லாம் திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சேனல் 4ஆல் ஒரு டாக்குமெண்டே வெளியிடப்பட்டது. அந்த விடயம்தான் இப்போ இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சராலேயே அவருடைய வாயால் இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸாக இலங்கைக்குள்ள மாறி இருக்குது. பிள்ளையானுக்கு நேரடியான தொடர்பு இருக்குன்னு சொல்லி அரசாங்கத்தால் ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. என்னன்னு சொன்னால், இப்போ இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய CID கட்டுப்பாட்டில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளையானினுடைய அவர் கொடுத்த தரவுகளினுடைய அடிப்படையிலையும் அரசாங்கத்தால் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். அமைச்சரே இந்த விடயத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆதாரத்தோடு தான் அவர் சொல்லியிருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விடயம் சொல்லப்படுது. அதே மாதிரி வவுனதீவில் நடந்த அந்த கொலை, 2 காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டது. துப்பாக்கி சூடும் அதே மாதிரி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட அந்த கொலை இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முதல் திட்டமிட்டு இதோட தொடர்பு படுத்துறதுக்காக தான் நடத்தப்பட்ட கொலை என்று சொல்லியும், அந்த கொலையில் கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகளினுடைய அமைப்பினுடைய முன்னாள் ஒரு பொறுப்பாளராக இருந்த அஜந்தன் என்ற ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த கொலைக்கு அவர் தான் காரணம் என்று சொல்லி. ஆனால் அது திட்டமிட்டு திசை திருப்பப்பட்ட ஒரு செயல்பாடு. உண்மையிலேயே அவர்கள் செய்த கொலை என்று சொல்லி ஒரு காட்டப்பட்ட ஒரு கொலை. இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தினவர்கள்லாம் அந்த கொலை செய்யறதுக்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அது விடுதலை புலிகளினுடைய ஒரு பொறுப்பாளர் மேலே திசை திருப்புறதுக்காக போடப்பட்ட ஒரு பொய்யான சாட்சியம்னு சொல்லியும் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்களுடைய கண்டுபிடிக்கப்பட்ட உடைகள், அந்த கத்திகள், ஆயுதங்கள், மோட்டார் சைக்கிளை சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாமே முழுமையாக சித்தரிக்கப்பட்டு திட்டமிட்டு சித்தரிக்கப்பட்டு அந்த கேஸ் திசை திருப்பப்படுறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு முயற்சின்னு சொல்லி ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்படும் போது கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தங்கியிருந்த இன்னொரு தீவிரவாதி அந்த ஹோட்டல்லையும் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அது ஃபெயிலியர் ஆனது. ஆனால் அந்த தீவிரவாதி தங்கியிருக்கும் போதே அந்த முக்கியமான சந்தேக நபர் ஏற்கனவே அவர் கைது செய்யப்படணும் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்ட நபராக இருந்தபடியா அவர் அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறார் என்று சொல்லி இலங்கையினுடைய தேசிய புலனாய்வு பிரிவுக்கு ஒரு தகவல்
வழங்கப்பட்டிருக்குது. இமெயில் மூலமாக அந்த ஹோட்டல்காரர்களால் அவர்களுக்கு இமெயில் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் அந்த இமெயில் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் வந்து தேசிய புலனாய்வு பிரிவினரால் பெருசாக எடுத்துக்கொள்ளப்படையலை. கடந்த கால அரசாங்கம் வந்து இதை பொறுப்படுக்கலைன்ற மாதிரி அவர்கள் பொருட்படுத்தாமல் விட்டதால் தான் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற மாதிரியும் ஒரு விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த மாதிரி இன்னும் இந்த குண்டு தாக்குதல் தொடர்பான ஆழமான சில முக்கியமான விடயங்களை வந்து இன்றைய நாளில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த குண்டு தாக்குதல் விவகாரத்துக்கான முழுமையான விசாரணைகள் அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட மாதிரியே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வாக்குறுதி கொடுத்த மாதிரியே முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு இதற்கான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த கைதுக்கான பிரதானமான ஒரு காரணமாக இருக்க போகிற அசாத் மௌலானா இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சேனல் 4க்கு தன்னுடைய முழுமையான வாக்குமூலத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் எல்லாருக்குமே வெளிப்படுத்தி இருந்த அசாத் மௌலானாவை நாங்கள் திரும்ப நாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். நாட்டுக்கு அவர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்போடு வரவழைக்கப்பட்டு அவர்கிட்ட முழுமையான விசாரணைகளை நடத்த போகிறோம் என்ற மாதிரியும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், அசாத் மௌலானாவுக்கு தான் இந்த குண்டு தாக்குதல் தொடர்பான முழுமையான விவரங்களும் தெரியும். அசாத் மௌலானா யாருன்னு சொன்னால் இப்போ சிஐடியினுடைய விசாரணையில் இருக்கக்கூடிய பிள்ளையானோடு சொல்லப்படுற சிவனேசுதுரை சந்திரகாந்தனுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு வலதுகை என்று சொல்லப்படுவர். இவர் தொடர்பான முழுமையான தகவல்களும் தெரிஞ்ச ஒரு நபராக தான் அசாத் மௌலானா சொல்லப்படுவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் கொடுத்த வாக்குமூலத்தினுடைய அடிப்படையை வச்சுக்கொண்டு அவர்கிட்ட இப்போ விசாரணைகள் முன்னெடுத்து இவர்களே சொல்கிற மாதிரி முழுமையான விசாரணைகளை வந்து நாங்கள் அவர்கள்ட்ட தான் எடுக்க போகிறோம். இது 2019ஆம் ஆண்டு குண்டு தாக்குதல் தொடர்பான முழுமையான விசாரணைகள் வந்து அவர்கிட்ட மேற்கொள்ளப்பட போது அதிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியான இந்த விசாரணையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு விடயத்தை ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸாக இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். இப்ப 2 நாட்களுக்கு முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இன்னொரு நபர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். இனிய பாரதி என்று சொல்லப்படுற புஷ்பகுமார் என்று சொல்லப்படுற ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவரும் இந்த பிள்ளையானினுடைய மிக நெருக்கமாக செயல்பட்ட ஒரு நபர். ஏற்கனவே பிள்ளையான் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு நெருக்கமாக இருந்த எல்லாருமே கைது செய்யப்பட போறார்கள் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்ட வழக்கில் தான் ஒரு முக்கியமான சந்தேக நபராக இந்த இனிய பாரதி என்ற நபரும் வந்து இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இலங்கையினுடைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே 72 மணி நேரங்கள் தடுத்து வைக்கப்பட்டு இவர்கள் இப்போ விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது. இவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான பின்னணி காரணங்களாக சொல்லப்படுறது எல்லாமே கடத்தல் வழக்குகள், கொலை வழக்குகள், சித்திரவதை செய்தது. அதே மாதிரி இந்த பிள்ளையான் வந்து மட்டக்களப்பில் வதை முகாம்களை நடத்தினதாகவும் சொல்லப்படுது. தன்னை எதிர்க்கிறவர்களை வந்து கொலை செய்யறதுக்கான முகாம்களை கூட இவர்கள் நடத்தி கொண்டு வந்ததாகவும் நிறைய தகவல்கள், அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து இப்போ விசாரணைகளிலிருந்து வெளிப்படுத்தப்பட ஆரம்பிச்சிருக்குது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சொன்ன விடயமும் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ மாற ஆரம்பிச்சிருக்குது. நேற்றைய நாள்லையும் இந்த வழக்கோடு தொடர்புடைய இன்னொரு விடயமும் வந்து சொல்லப்படுது. இந்த வழக்கோடு தொடர்புடையன்னு சொன்னால் இப்போ இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய வழக்குகள் இந்த அரசாங்கத்தின் மேலே ஒரு வரவேற்கக்கூடிய விடயமாகவும் அதே மாதிரி அந்த குற்றம் செய்தவர்களால் விமர்சிக்கப்படக்கூடிய விடயமாகவும் சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால், கடந்த கால அரசாங்கத்தை வந்து பழிவாங்குற செயற்பாடுகளில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களையே டார்கெட் பண்ணி அவர்கள் என்ன செய்தார்களோ அவர்களை பழிவாங்கிறதுக்காக தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி, ஆனால் அந்த செயல்பாடுகளில் இருந்து தான் நிறைய கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த குற்றங்களும் வந்து வெளியில் இப்போ வந்து கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் நேற்றைய நாளில் இதே இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் 2011ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட லலித் குகன் என்று சொல்லப்படுற 2 பேரினுடைய நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த வழக்கு வந்து இப்போ இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றப்பட்டு சிஐடியினருக்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கு திரும்பவும் விசாரிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் வச்சு லலித் என்று சொல்லப்படுற லலித்குமார் வீரராஜ் என்ற ஒரு நபரும் குகன் என்று சொல்லப்படுற குகன் முருகானந்தன் என்று சொல்லப்படுற 2 பேர் மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக இருந்த இந்த 2 பேருமே காணாமலாக்கப்படுறார்கள். அவர்களுடைய வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது. அதுக்கு பிறகு 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நீதிமன்றத்தால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் காவல்துறையினரால் சரியான முறையில் இவர்களுடைய வழக்கு விசாரிக்கப்படாதாலையும் சரியான சாட்சியங்கள் கிடைக்காதாலையும் இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி இலங்கையினுடைய சிஐடியினருக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு இந்த வழக்கை மாற்ற சொல்லி ஒரு விடயம் வந்து காவல்துறை உயர் அதிகாரிகளால் வந்து
பணிக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி இந்த வழக்கு முழுமையாக இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு இப்போ மாற்றப்பட்டு அதுக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அந்த வழக்கு தொடர்பான சாட்சியங்கள், அவர்களுடைய ஆவணங்கள் இதெல்லாமே முழுமையாக சிஐடியினருக்கு வழங்க சொல்லி அது எல்லாமே வழங்கப்பட்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து இந்த வழக்கு விசாரணைகள் இப்போ மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருக்குதா இலங்கையினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வழக்குகளாக 4 முக்கியமான வழக்குகள் விசாரிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறதாகவும், அதே மாதிரி கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவால் 6 முக்கியமான வழக்குகள் விசாரிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறதாகவும், இது எதுவுமே இன்னுமே வழக்குகள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு முடிவுக்கு கொண்டு வரப்படலை, ஆனால் கடுமையான வகையில் விசாரிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. நிறைய இடங்களில் சாட்சியங்கள் மறைக்கப்பட்டிருக்குது, சாட்சியங்கள் மாற்றி இந்த குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகளே ஒரு சிலர் தவறு செய்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இது மிக ஆழமாக விசாரிக்கப்பட வேண்டிய வழக்குகளாக இப்போ மாற்றம் பெற்றிருக்குது. தொடர்ச்சியான விசாரணையுடைய முடிவுகளில் தான் அது எப்படிப்பட்ட நிகழ்வுகள் அவர்களுக்கு நடந்திருக்கின்றது. இந்த லலித் குஹனாக இருக்கட்டும், இல்லாட்டி பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது, உண்மையான காரணம் என்னது இந்த விசாரணையுடைய முடிவுகள் இருந்து தான் வெளியில் வரும். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எலும்புக்கூடுகளாக யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்படக்கூடிய எலும்புக்கூடுகள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் கொலை செய்யப்பட்ட எங்களோட தமிழ் மக்களினுடைய எலும்புக்கூடுகள் தான். அந்த மாதிரி இப்போ கடத்தப்பட்டிருக்கக்கூடிய இப்போ விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்குகள்லையும் அந்த கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தா ஜோதிச்சு பாருங்க எத்தனை பகுதிகளில் எத்தனை மனித புதைகுழிகள் இந்த மாதிரி இருக்கலாம்ன்றத. இந்த இந்து மயானத்தில் சிந்துபாத்தி இந்து மயானத்தில் இப்போ செம்மணியில் மீட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த புதைகுழிக்கு பக்கத்திலேயே இன்னும் ஒரு சில புதைகுழிகள் இருக்கலாம்னு சொல்லி செய்மதி புகைப்படங்களினுடைய அடிப்படையில் அந்த இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுது. அந்த அடிப்படையில் அந்த புதிய இடத்துலேருந்து 3 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதுக்கு பிறகு நேற்றைய நாளில் அந்த பகுதியும் அகலப்பட வேண்டிய ஒரு பகுதியாக 2ஆம் பகுதியாக பெயரிடப்பட்டிருக்குது. இப்போ வரைக்குமே 56 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ளே 50 எலும்புக்கூடுகள் முழுமையாக நிலத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்குது. 6 எலும்புக்கூடுகள் சிதைவடைஞ்ச நிலையிலையும் மீட்கக்கூடிய பணிகளையும் உள்ளே இருந்து கொண்டிருக்குது. இந்த மாதிரி இன்னும் அதிகமான எலும்புக்கூடுகளும் அங்கே இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுதான் கடத்தப்பட்ட வழக்குகள். நிறைய அதிகமாக கடந்த காலங்களில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கடத்தப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வழக்குகளில் போகக்கூடிய ஒரு பக்கமான விசாரணையாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது என்ன, இவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையான்றது இப்போ இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்படி கொலை செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் எங்கே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள்ன்றதும் அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக மாறி இருக்குது. இதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் நேற்றைய நாளையும் அமைச்சரவை கூட்டத்தில் வச்சு அமைச்சரவை பேச்சாளர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். செம்மணி புதைகுழி தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு பேதமை இல்லாத விசாரணைகளையும் முன்னெடுப்போம். நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். கடந்த கால ஆட்சியாளர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் சொல்லி இந்த புதிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மட்டும் மக்களுக்கு இப்போ இருக்குன்றதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் இல்லாமல் புதிய அரசாங்கம் உருவாகி இருக்கிறபடியா அந்த ஒரு பக்கம் மட்டும் குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட முடிவுகள் வெளியாகுதுன்றதை. இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கள் என்னதை நீங்கள் தாராளமாக கிளியர் கமெண்ட் சொல்லலாம். தொடர்ச்சியான இந்த மாதிரி அப்டேட்ஸ் வரும்போது கட்டாயமான எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன். அதில் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.